நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தாவேக மாநாட்டிற்கு சென்ற தொண்டர்கள் விஜயின் ராம்ப் வாக் முடிந்ததுமே சாறை சாறையாக திடலை விட்டு வெளியேறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முதல் நாள் இரவிலேயே வந்த தொண்டர்கள் கடைசியாக விஜயின் பேச்சை கேட்காமலேயே வெளியேறியதால் மாநாட்டு திடலின் முக்கால்வாசி இருக்கை காலியானது. காசு கொடுக்காமல் கூட்டம் கூடுகிறது என தாவேக்கவினர் பெருமையாக பேசுவதற்கு எதிராக மாநாட்டு திடலில் இருந்து சாறை சாறையாக தொண்டர்கள் வெளியேறிய காட்சிகள் தான் இவை. மதுரை பாரபத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. முதல் நாள் இரவே மாநாட்டு திடலுக்கு சென்ற தொண்டர்கள் மறுநாள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல மணி நேரமாக காத்திருந்தனர். காலையிலேயே பாதிக்கும் மேல் மாநாட்டு திடல் நிரம்பினாலும் அக்கம் பக்கத்து மாவட்டங்களில் இருந்தும் தொண்டர்கள் வாகனங்களில் வந்த வண்ணம் இருந்தனர். தொண்டர்கள் தலையால் மாநாட்டு திடல் நிரம்பிய நிலையில் சரியாக 3 மணி அளவில் மாநாடு தொடங்கியது. முதல் மாநில மாநாட்டின் போது மேடைக்கு கீழே அமர வைக்கப்பட்ட விஜயின் தாயும் தந்தையும் முதல் முறையாக மேடையில் அமர வைக்கப்பட்டனர். 2ஆம் மாநாட்டுக்காக விஜயின் குரலில் உருவான சிறப்பு பாடல் இசைக்கப்பட்ட போதே உற்சாகத்துடன் மேடைக்கு வந்த மாநாட்டு நாயகன் விஜய் படு உற்சாகமாக காணப்பட்டார். மேடையில் இருந்த ஒவ்வொரு நிர்வாகிகளையும் சந்தித்து கைகுலுக்கி அவர்களை மகிழ்ச்சி படுத்தியதோடு தாய் தந்தையரிடம் ஆசியும் பெற்றார். மகனை நினைத்து பெருமை கொண்ட தாய் ஷோபா விஜயை ஆற தழுவி முத்தமிட்டு உணர்ச்சி வசப்பட்டார். தமிழ் இசை கலை நிகழ்ச்சியுடன் மாநாடு தொடங்கியதும் ராம்ப் வாக் நோக்கி சிரித்த முகத்துடன் ஓடி வந்தார் விஜய். அவரை பார்த்த மகிழ்ச்சியில் தொண்டர்கள் பரவசமாகி ராம்ப் வாக் மீது ஏறி குதித்த நிலையில் பவுன்சர்கள் கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர். ராம்ப் வாக் முடிந்து விஜய் மேடைக்கு சென்றதும் மாநாட்டு திடலில் கூடியிருந்தவர்கள் வெளியேற தொடங்கினர். தாவேக்க மாநில நிர்வாகிகள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சாறை சாறையாக தொண்டர்கள் வெளியேறிய நிலையில் சாலை முழுக்க மக்கள் தலைகளாக தென்பட தொடங்கியது. ஏற்கனவே இருக்கை இல்லாததால் மாநாட்டு திடலின் பின்பக்கம் காலியாக கிடந்த நிலையில் தொண்டர்களும் வெளியேறியதால் திடல் காலியானதும் அப்பட்டமாக தெரிந்தது. ஒரு பக்கம் கூட்டம் குவிந்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் கூட்டம் கலைந்து கொண்டே இருந்தது. விஜய் பேசும் முன்பே மாநாட்டு திடலை விட்டு தொண்டர்கள் படையெடுத்து வெளியேறியது அதிர்ச்சியை கிளப்பியது. மாநாட்டின் முக்கியமான அம்சமே விஜயின் பேச்சுதான் என்ற நிலையில் விஜயை பார்த்தால் மட்டும் போதும் என்ற மனநிலைமையில் தொண்டர்கள் வெளியேறியது சோசியல் மீடியாவில் வெறும் வாய்க்கு அவல் போட்டது போல ஆகியிருக்கிறது. மாநாட்டில் இருந்து வெளியேறுவது ஏன் என தொண்டர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது இரவிலிருந்தே காத்திருக்கிறோம் என்றும் வெயிலின் தாக்கம் தாங்க முடியாததால் விஜயை பார்த்ததும் புறப்படுகிறோம் எனவும் கூறினர். நேற்று நைட்டு வந்தோம் பிரதர், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். வந்துட்டு ரிலாக்ஸே இல்லை, காலில இருந்து ரொம்ப வெயில் தாங்க முடியல. பார்த்துட்டோம், ராம்ப் வாக் பார்த்துட்டோம், அதுக்கு மேலே என்ன வேணும்? கூட்ட நெரிசல் கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தினால நாங்கள் கிளம்பிட்டோம். இல்ல நாங்க நேரில் இருந்து போன்ல இருந்து பாத்துக்கிறோம். இன்னும் சிலர் மாநாடு முடியும் நேரத்திற்கு புறப்பட்டால் கூட்டத்தில் சிக்கிக்கொள்ள நேரிடும் என்பதால் விஜயை பார்த்ததும் புறப்படுவதாக பதிலளித்தனர். மாநாட்டு திடலில் இருந்து வெளியேறியவர்களின் பதில்கள் இப்படி இருந்தாலும் விஜயை பார்க்க வேண்டும் என பல மணி நேரம் காத்திருந்தவர்கள் விஜயின் உரையை யூடியூபில் கேட்டுக்கொள்கிறோம் என கூறிவிட்டு கிளம்பி சென்றது தாவேக்கவினரை அதிர்ச்சியில்தான் ஆழ்த்தியது. காலைல 12 மணிக்கு வந்துட்டோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோமா, சரி நம்ம யூடியூப்ல பாத்துக்கிறோம். நம்ம இதப்ப இப்ப பேசுறப்ப யூடியூப்ல போய் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு நாங்க வேலையை பார்ப்போம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.